அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கணும். அதுக்கும் மேலே ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழை திருத்தி விட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஜாதக பலன்களை சொல்லணும். அதுலேயே பெரிய குளறுபடி இருக்கும். அது 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் மாறிடுதுன்னா ஒரு மினிமம் ஒரு 4லேருந்து 5 உபநட்சத்திரங்கள் மாறியும் உங்களுடைய லைஃபுடைய பேட்டர்ன் லைஃபுடைய பலன்களே மாறிடும். அதனால தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிறைய பேர் இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது கிளாரிட்டி கொடுக்காமல் இருக்கிற ரீசன் அதுதான். ஒரு 5 கேள்வி கேட்போம் மெயினாக. ஒரு ஜாதகத்தை கொடுத்தோன்னே இந்த ஜாதத்துக்கு இதெல்லாம் நடக்கணும், நடந்திருக்கா, இதெல்லாம் இருக்கிறதா, உடம்புலேருந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்போம். நீங்கள் எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லணுன்னா அது நடந்திருக்கணும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் உங்களுக்கு மேட்ச் ஆனால் தான் நான் சொல்ல முடியும் உங்களால். ஸோ அந்த டைமை கரெக்ட் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 10ஆம் தேதி 2023 வெள்ளிக்கிழமை, சுபக்கிருதருடம் மாசி மாதம் 26ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, திருத்தியை திதி தேய்விரை, கும்பராசி அல்லது கும்பலக்னம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே வெல்லம் சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போகிறோம், கம்ப்ளீட் ரிலீஃபு, எந்த ஒரு பாதிப்புகள் இருக்காது, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். மேஷராசி அல்லது மேஷலக்னம் சார்ந்தவர்களுக்கு பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க. வீடு மனை வாகனங்கள் மாற்று சிந்தனைகள் ஏற்படும். பிடிவாத குணத்தினால் இன்றைய நாள் பொருளாதாரத்தில் மேன்மை ஏற்படும். ஆனால் வீட்டில் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. முடிஞ்சளவு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே சொல்கிறேன். முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு யோகமான காலகட்டங்கள். பில்டிங், ரியல் எஸ்டேட், புரோக்கர், கமிஷன் சார்ந்த மீடியேஷன் சம்மந்தப்பட்ட நெட்வொர்க் சார்ந்த டீலர்ஷிப் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு செம்மையான வெற்றி, நல்ல பொருளாதார ஏற்றம். ஆண் குழந்தை வாரிசு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திக்னு பேர் வைக்கணும். ஒருவேளை இன்றைய நாள் குழந்தை பிறந்ததுன்னா ஆண் குழந்தை. மிகப்பெரிய யோகமும் அனுகூலங்களும் நிறைந்த நாளாக இருக்கப்படுறது. நல்ல வெற்றி தான். மனசில் சந்தோஷம், சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் பெரிய அளவுக்கு வேண்மையை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம், வீடு மாற்றக்கூடிய பிராப்தம், இடம் மாற்றக்கூடிய பிராப்தம், ஒரு வீடை வித்துட்டு புது வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். பொருளாதாரத்தில் மேன்மை, எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய திருப்தி, வரலாறு காணாத பண வரவு, இதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் அவங்கவுங்க தங்களுடைய ஜாதகங்கள் நல்லா இருக்கும் பொழுது இது எல்லாமே நடக்கும். இல்லைன்னா இதோட 50% நீங்கள் எடுத்துக்கலாம். அம்மா கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட வேண்டாம். விரோதமான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம்னு சொல்லலாம். வங்கிகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபுல் வேலையில் இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, அதற்கான ஊதியமும் பெறுவீங்க. உங்களை கண்டா பயந்து நடுங்குவாங்க, அப்படி இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடகம் அப்படின்னு சொன்னாவே நட்பு அப்படின்னு அர்த்தம், உணர்வு அப்படின்னு அர்த்தம், ரிலேட்டிவ்ஸ்னு அர்த்தம். சொந்த பந்தங்களுக்காக அதிகமாக பாடுபடக்கூடிய ஒரே ராசி லக்னம்னா கடகராசி. ஊருன்னு பேசுவாங்க. எப்பவுமே ஊரை பற்றி அதிகமான சிந்தனைகள் உண்டு. இன்றைய நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அருமையான பேர் வாங்குவாங்க. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி, பத்திரப்பதிவு துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸாக இருந்தாலும் சரி, இந்த நாள் மிகப்பெரிய யோகம். நல்ல பேர் வாங்கிறது, மார்க்கெட்டிங் தொழிலில் சிறந்து விளங்குறது, ஆயில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல வியாபாரம் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் அபாரமான கம்பீரம் தெரியும், தைரியம் தெரியும். ஒரு சில பேர் பேச்சிலே மற்றவங்களை கவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உணர்வுகள் எல்லாமே கோபமாக ஆக்ரோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கனால கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்து பேசுறது, யாருக்கிட்ட பேசுவோன்னு தெரிஞ்சு பேசுறது நல்லதுன்னு சொல்லலாம்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு என் தலைமையில தான் எல்லாரும் இருக்கணும், என் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாரும் இருக்கணும், நான் சொல்ற பேச்சு தான் எல்லாரும் கேட்கணுங்கிற ஒரு மனநிலை உருவாகக்கூடிய நாள். ஆண்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய நாள். பெண்கள் கொஞ்சம் ஆண்களை விட்டு கொடுத்து போகணும். மற்றபடி உங்களுடைய வேலைகள்லாம் சிறந்து விளங்கும். நிறையா பேர் வீடு வாங்குவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, முக்கியமான காரியத்தை இன்றைய நாள் ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் தயவு கூர்ந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நண்பர்கள்கிட்டையோ சகோதரர்கள்கிட்டையோ பேச்சுவார்த்தைகள்ங்கிறது பிரச்சனை கொடுக்கும். பெண்மணிகள் கொஞ்சம் சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் ஒரு ப்ராப்ளமான சுச்சுவேஷனை பேச வேண்டாம். மன அமைதி கிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இரவு நேரத்தில் பயணிக்கும் பொழுது கவனமாக இருக்கணும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலைகளில் கொஞ்சம் பெரியவங்க கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள், பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நாள், வீட்டு பத்திரம் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய நாள், அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பில் உட்காரக்கூடிய நாள், நம்பிக்கை எல்லாமே உங்கள் மேலே உருவாகக்கூடிய நாள், உங்கள் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ், ஒரு மோகம் உருவாகக்கூடிய நாள், நினைச்சது எல்லாம் நடக்கும், மிகப்பெரிய ஆளுமையாக மாறக்கூடிய நாள்னு சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் எடுத்தது எல்லாமே வெற்றி பெறக்கூடிய நாள். பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை. எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு முடிவுன்னு எடுத்தாச்சுன்னா அந்த முடிவுலேருந்து நீங்கள் பின்வாங்க மாட்டீங்க. இன்றைய நாள் அந்த முடிவுகள் எதுவாக இருந்தாலும் கரெக்டான முடிவாக இருக்கணும். மற்றவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய பிராப்தம், அவங்களுடைய தெய்வ அனுகிரகம் பெறக்கூடிய பிராப்தம், முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெறக்கூடிய வாய்ப்பு, மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பகவானுடைய ஃபோட்டோ கையில் வச்சுக்கிறது இல்லை ஜோபில் வச்சுக்கிறது பயங்கரமான நல்ல விஷயத்தை கொடுக்கும், பிராப்தத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், ஜெயிக்கக்கூடிய அம்சத்தை கொடுக்கும் சொல்லலாம். எல்லா விஷயத்தையுமே பாயிண்ட்டாக பேசி முடிவு எடுக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அபாரமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும், பிரச்சனைக்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும். ஒட்டு கொடுத்து போகிறது எல்லாமே நல்லதுன்னே சொல்லலாம். பொருளாதாரத்திற்காக ஒரு சில பேர் வந்து உங்ககிட்ட கடன் கேட்பாங்க, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு பார்த்துட்டு முடிவு பண்ணுறது நல்லது. நினைச்ச மாதிரியே எல்லாம் கரெக்டாக நடந்து முடியக்கூடிய ஒரு அபாரமான நாளாக இருக்கப்படும். பயணங்களை தவிர்ப்பது நல்லது. சாமுண்டீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரிசூலி வழிபாடு பண்ணணும் இன்றைய நாள். ஏன்னா வந்து உக்கிரமாக இருப்பீங்க, ரொம்ப கோபமாக இருப்பீங்க. அது வாழ்க்கை துணை மேலே அதிகமான கோபம், ஆக்ரோஷம், அதாவது ரெண்டுமே இருக்கும். ஒரே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மற்றவங்களும் உங்களை மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது. டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் புரிஞ்சுப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும், சிறந்து விளங்கக்கூடிய பாக்கியம். பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேன்மை, எடுத்த காரியங்களில் வெற்றி, புதிய வார்த்தைகள் எல்லாமே இன்றைய நாள் வந்து கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லலாம். புதிய உறவுகள் தேடி வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம், மனப்பூர்வமான தைரியம், தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய நாள். மற்றவங்களையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வியாபாரம் சிறந்து விளங்கும், புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வீடு மனை வாகனங்கள் சார்ந்த விற்பனையாளர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களை கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போகிறது நல்லது. மற்றபடி அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வலி வேதனைகள் மட்டும் ஏற்படும், அதை கொஞ்சம் பெருசாகாமல் ஃப்ரீயாக விட்டுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம்.
இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம், மகர ராசி அல்லது மகர லக்னம், ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு மிக 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 யோகமான பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி அவந்தரோண குண்மந்து ததாஸ்து. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.